அடுத்த கன்சர்ன் வந்துட்டு இந்த கடைகள்லையும் ஹோட்டல்லையும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேம் போர்ட்ஸ், அதுல நிறைய தெலுங்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா எனக்கு அந்த குற்றச்சாட்டுலாம் கிடையாது. இயல்பா ஒரு ஊர்ல வந்து டூரிசம் டெவலப் ஆகுது, நிறைய வெளியூர் மக்கள் வராங்க, மாற்று மொழியினர் வராங்க அப்படின்னாக்கா தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அது ஒரு யுக்தியா பயன்படுத்துவாங்க. அப்ப தமிழ் ஆங்கிலம் கூட வந்துட்டு இந்த இதர மொழிகளை வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிக்கிறதுல எந்தவித தவறும் இருக்கதா எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு தமிழ் இங்கிலீஷ் தெலுங்குன்னு போறதுல தப்பு கிடையாது. ஆனா கூடுதலா சில பேர் போயிட்டு தமிழையே முற்றிலுமா புறக்கணிச்சுட்டு வெறும் ஆங்கிலம் தெலுங்கு வெறும் தெலுங்கு அப்படிலாம் நேம் போர்ட்ஸ் வைக்கும் போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டுல அரசாங்கமே வந்துட்டு பலரை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழ்ல பெயர் பலகை வைங்க, தமிழ்ல நீங்க பெயர் பலகை வைக்கிறீங்கன்னாக்கா தமிழ்ல வந்துட்டு பெருசா போடுங்க, ஆங்கிலத்துல அதை விட கொஞ்சம் சின்னதா போடுங்க. இப்படியாக தமிழை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஊர்ல இப்படியான ஒரு சேஞ்சஸ் கிட்டத்தட்ட 10% கடையில இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். குறிப்பா மலை சுத்தி வரக்கூடிய அந்த பகுதிகளில் இப்படியாக இருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரிதான் தமிழோடு இங்கிலீஷோட சேர்த்து தெலுங்குறதா பிரச்சனை இல்லை. வெறும் தெலுங்கு இங்கிலீஷ் இருக்கு, தமிழே இல்லைனாக்கா அது பெரும் சிக்கல் இல்லையா தமிழ்நாட்டுல? அப்ப இதை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கணும். மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இது நான் உங்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன்.